உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದ ನಮ್ಮ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ரூத் 1வது அதிகாரம் ರೂತಲು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ரூத் 1:20. ರೂತಲು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ಆಕೆಯು ಅವರಿಗೆ, ನನ್ನನ್ನು ನವೋಮಿ ಎಂದು ಕರೆಯಬೇಡಿರಿ, ಸರ್ವಶಕ್ತನು ನನ್ನನ್ನು ಬಹಳವಾಗಿ ದುಃಖಪಡಿಸಿದ್ದಾನೆ, ಆದ್ದರಿಂದ ಮಾರಾ ಎಂದು ಕರೆಯಿರಿ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நகோமி என்கிறதான ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். ನವೋಮಿ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಹೆಂಗಸಿನ ಮಾತನ್ನು ಇಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ಸರ್ವಶಕ್ತ ನನಗೆ ಬಹಳ ಕಹಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்க என்ன நகோமி சொல்லி கூப்பிடாதீங்க. ನೀವು ನನ್ನನ್ನು ನವೋಮಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಡಿರಿ. என்ன மாறாள்னு சொல்லி கூப்பிடுங்க. ನನ್ನನ್ನು ಮಾರಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ. நகோமி என்கிறதனுடைய பெயருடைய அர்த்தம் இனிமையானவள் என்று அர்த்தம். ನವೋಮಿ ಎನ್ನುವಂತ ಹೆಸರಿನ ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಇಂಪಾದವಳು. நகோமி என்ற பெயருடைய அர்த்தம் இனிமையானவள். நவோமி ಎನ್ನುವಂತ ಹೆಸರಿಗೆ ಅರ್ಥ ಇಂಪಾದವಳು. இனிமையானவள், இனிமே என்ன இனிமையானவள் சொல்லி கூப்பிடாதீங்க, என்ன மாறாள் கசப்பானவள் என்று சொல்லி கூப்பிடுங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ಇಂಪಾದವಳು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಬೇಡಿರಿ, ಮಾರ ಅಂದರೆ ಕಹಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காலத்தில் இனிமையானவர்களாக இருந்திருக்கலாம். ಪ್ರಿಯವಾದವರೇ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಹಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கசப்பான ஒரு நிலவரத்தில் இருக்கலாம். ಆದರೆ ಇವತ್ತಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವಾದದ್ದು ಕಹಿಯಾಗಿ ಕಾಣಪಡಬಹುದು. இந்த நகோமி என்கிறதான பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் இனிமையானதாக இருந்தது. ನವೋಮಿ ಎನ್ನುವಂತ ಹುಡುಗಿಯ ಜೀವಿತವಾದದ್ದು ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಹಿಯಾಗಿ ಕಾಣಪಟ್ಟಿತು. அவள் கீழே உள்ள வசனங்கள்ல சொல்லும் பொழுது, ಕೆಳಗಿರುವಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ, அதே ரூத் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல படிக்கும்போது, ಅದೇ ರೂತಲು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ನಾನು ಭಾಗ್ಯವಂತಿಯಾಗಿ ಹೋದೆನು, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், ಯೆಹೋವನು ನನ್ನನ್ನು ಗತಿಹೀನಳನ್ನಾಗಿ ತಿರುಗಿ ಬರುವಂತೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ನಾನು ಭಾಗ್ಯವಂತಿಯಾಗಿ ಹೋದೆನು. அந்த பெத்லகேமை விட்டு அவள் புறப்பட்டு வெளியே வரும்போது நிறைவுள்ள ஒரு அனுபவத்தோடு வந்ததாக சொல்லுகிறார். ಅವರು ಬೆತ್ಲೆಹೇಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ ಒಂದು ಭಾಗ್ಯವಂತಳಾಗಿ ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு வருகிற சமயத்தில் நகோமி நிறைவுள்ளவளாக வந்தாள். ಬೆತ್ಲೆಹೇಮನ್ನು ಬಿಟ್ಟು ಮೋವಾಬಿಗೆ ಬರುವಾಗ நவோமி ஆதவಳು ಭಾಗ್ಯವಂತಳಾಗಿ ತುಂಬಿದವಳಾಗಿ ಬಂದಳು. இப்பொழுது மோவாப்ல இருந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்புகிறாள். கசப்பானவளாக, வாழ்க்கையை வெறுத்த ஒரு நபராக திரும்புகிறாள். ಆದರೆ ಮೋವಾಬಿನಿಂದ ಈಗ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ತಿರುಗಿ ಬರುವಾಗ ಜೀವಿತವು ಕಹಿಯಾಗಿ ಬರಿದಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೊರಡುತ್ತಿದ್ದಾಳೆ. அருமையான சகோதரனே, சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, உன்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் இனிமையா இருந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸಿಹಿಯಾಗಿ ಇಂಪಾಗಿ ಕಾಣಪಟ್ಟಿರಬಹುದು. ஒரு காலத்துல நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಿದವರಾಗಿ ಕಾಣಪಟ್ಟಿರಬಹುದು. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து நகோமியை போல ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற நபராக இருக்கலாம். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ನವೋಮಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಹಿಯಾದ ಮಾರ ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் மறுபடியுமாக உங்களை நிறைவுள்ளவர்கள் ஆக்கும்படியாக உங்களோடு பேசுகிறார். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಪುನಃ ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಬರುವಂತೆ ಒಂದು ತುಂಬಿದವರಾಗಿ ಇರುವಂತೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மறுபடியுமாக பெத்லகேமுக்கு திரும்ப வாருங்கள். ಪುನಃ ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ತಿರುಗಿ ಬನ್ನಿರಿ. மோவாப் தேசத்தை விட்டு பெத்லகேமுக்கு திரும்ப வாருங்கள். ಮೋವಾಬ್ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೆತ್ಲೆಹೇಮಿಗೆ ತಿರುಗಿ ಬನ್ನಿರಿ. மோவாப் சபிக்கப்பட்டதான தேசம். ಮೋವಾಬ್ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿದೆ. விக்கிரக ஆராதனை செய்கிறதான ஒரு இடம். ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿದೆ. தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு இடம். ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಸ್ಥಳ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதிலிருந்து இன்னைக்கு நீங்க வெளியே வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ಅದರಿಂದ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. முந்தின நாட்களில் இருந்ததான அந்த நல்ல நாட்கள், ஆசீர்வாதமான வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ಹಿಂದಿನ ದಿವಸದಲ್ಲಿದ್ದಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು, ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಿರುಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆசீர்வாதத்தின் நாட்களை நீங்கள் மறுபடியும் பெறும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ಆ ಆಶೀರ್ವಾದದ ದಿವಸಗಳನ್ನು ಪುನಃ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த நாளிலும் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ಈ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೀರಾ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು